ஒரு வழியா அந்த நாள் அன்னைக்கு வந்துச்சு. மெசேஜ் பண்ற பையன் நான் தான் சொல்லி என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு நினைச்சேன். நான் உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. நீங்க எங்க? சர்ப்ரைஸ். சரி, நீங்க காரை டிரைவ் பண்ணீங்க, சொல்றேன். புக்கு என் கார்ல விட்டு போனது அவளுக்கு ஞாபகமே இல்லை. அதனால என்னோட விளையாட்டுக்கு அவளுக்கு டவுட்டே வரல. இதே துடிப்பு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கும் தாங்க. இந்த பசங்க பொண்ணுங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நிறைய டைம் வேணும். ஆமா. அப்புறம் கல்யாணம் எப்போ பண்ண போறீங்க? குழந்தைங்க பிறந்துட்டாங்கன்னா லைஃப் அதிகமா என்ஜாய் பண்ண முடியாதுல்ல. அரவிந்த் கூட இப்ப இங்க இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அரவிந்தா? நோ, புவன். நீங்க புவன், அவரு அரவிந்த். அவன் யாருங்க? யூ ஹேவ் அ பாய் ஃப்ரெண்ட்? டு யூ ஹாவ் எனி ப்ராப்ளம்? அப்படின்னா என்னை காதலிச்சது, தினமும் சேட் பண்ணது, இந்த புக்கை கொடுத்தது? ஹலோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக் என்னோடதே இல்லை, உங்க கார்ல தான் இருந்தது. அதை நான் உங்ககிட்டயே திரும்ப கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இந்த நம்பர் என்னோடது இல்லைங்க. அப்போ நான் இத்தனை நாளா நான் சேட் பண்ணது? அது நான் இல்லை. நீங்க இல்லையா? சாரி, என்னை மன்னிச்சிருங்க. என்னோட மனசுக்குள்ள வேற ஒருத்தர் இருக்காரு. அதை சொல்லணும் அப்படின்னு தான் நான் கிளம்பி வந்தேன். உங்ககிட்ட யார் பேசிட்டு இருக்கிறதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க. யாருக்கு தெரியும், அவங்க என்னை விட அழகா இருக்கலாம் இல்லையா? ஆல் தி பெஸ்ட். பாய். அந்த பொண்ணு அழகா இல்லைன்னா? அது உங்களோட தலைவிதி. இந்த பையன் உங்களை கழட்டி விட்டானா? அது என்னோட தலைவிதி. அப்போ பார்த்துக்கலாம். எஸ். அப்படின்னா ஒரு வாரம் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் நான் அவளை மீட் பண்றேன். ஒரு வாரம் இல்லை, 2 வாரம், 3 வாரம், 4 வாரம் வெயிட் பண்ண. வைஷ்ணவியை பார்க்கவே முடியல. அப்படின்னா யார் மெசேஜ் பண்ணாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இல்லையா? எனக்கு அந்த ஐடியாவே தோணலை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மெசேஜும் வரல. போகட்டும் விடுங்க சார். இந்த காலத்தில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதும் உண்மையான காதல் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். சார், உங்கள் ஒய்ஃபு யாரோடைய காரில் ஏறி போகிறாங்க. ஃபாலோ ஹர். சார், நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு ஃப்ளவரு, செயின் இதெல்லாம் கொடுக்க முடியாது. அவ காருக்கு பின்னாடியே போன்னு சொன்ன ஸ்டூபிட். சரி விடுங்க. முதல்ல இங்கிலீஷ் கற்றுக்கணும், அப்புறம் தான் இந்த இன்டர்நேஷ்னல் ரவுடியெல்லாம் ஆகவே முடியும். அட, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சென்னையிலேருந்து கொஞ்சம் வெளியே போனால் எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. டோன்ட் வரி, காலையில் கூப்பிட்டு வந்துடுறேன்.
என்னடி தமாஷ் பண்றியா? அம்மா இங்க பாரு, நான் சொல்றேன் ஒழுங்கா திரும்ப வா. அம்மா, அத்தை நினைச்ச மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள, பொண்ணு நினைச்ச மாதிரி ஒரு நல்ல புருஷன், அப்படி இருக்கா என் லவ்வர். காலையில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அவன் உன்னை வாழ்நாள் முழுக்க காதலிப்பான்னு என்னடி கேரண்டி இருக்கு? அம்மா, நீ என் அப்பாவை கல்யாணம் பண்ணும்போது இந்த கேரண்டி எல்லாம் கேட்டியாமா? அது மட்டும் இல்லாம நீ உன்னோட தாய் மாமாவோட பையனை லவ் பண்ணதும் அவனை விட்டுட்டு எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணதும் எனக்கு தெரியாதா என்ன? ஏய், டாபிக் சேஞ்ச் பண்ணாத. இப்ப என்ன வீட்டுக்கு வர போறியா இல்லையா? அத முதல்ல இல்லனா? சொல்லு. இல்லனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஆ, போயிட்டு வா மகளே, போலீஸ்காரங்க உனக்கு நல்லது பண்ணட்டும். நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். லக்கேஜோடயா? ஏன் ஓடி வந்துட்டேன்னு கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க. I'm in love. நாளைக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என் குழந்தைக்கு ஒரு லவ் ஸ்டோரி சொல்லணும் இல்லையா? ஓஹோ, உங்க லைஃப்லயும் ஒரு ஹீரோ இருக்கானா? ராஜகுமார இல்லங்க, அவன் ஒரு ஜோக்கருங்க. நீங்க உங்க காதலி கை விட்டுட்டான்னு கனடாவுக்கு போறீங்கல்ல, அதே மாதிரி அவன் என்ன கை விட்டுட்டா அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அதாவது அவனுக்கு என்ன விட அவனோட கெரியர் தானே முக்கியமா போச்சு. 2 வருஷம் அவனை விட்டு நான் விலகி இருக்கணுமாமா? அது எப்படி முடியும் நீங்களே சொல்லுங்க. கரெக்ட். இந்த நாட்டுல எதுவும் வேலை கிடைக்காதா என்ன? யா, யூ ஆர் ரைட். அப்படின்னா நீங்க ஏன் போறீங்க? அது என் எண்ணமே வேற. ஏங்க, இந்த நாட்டுல வேலை கிடைக்குதுங்கும் போது பொண்ணுங்களும் கிடைப்பாங்க. என் லவருக்கு புத்தி இல்ல, கிளம்பி போயிட்டான். உங்களுக்கு புத்தி இல்லையா? அதாவது உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஏன் பேரா? உங்க பேர் இல்லங்க, அந்த பொண்ணுது. வைஷ்ணவி. ஒரு பொண்ணு வந்தா கார்ல உட்காந்தா ஈன்னு சிரிச்சா உடனே லவ் நினைக்கிறது அதானே? இங்க பாருங்க, எத்தனை நாளைக்கு தான் அந்த பொண்ணே நினைச்சிட்டு இருப்பீங்க? உயிரை காக்குற மருந்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஆமா ஆமா, அளவுக்கு அதிகமான அமிர்தமும் விஷமாகுது இல்ல. நாம நினைச்சபடியே எல்லாம் நடந்துட்டு இருந்தா எல்லா கோயிலும் பூட்டி தானே இருக்கும். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல பழைய நினைவுகள்ல யோசனை பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? டைம் சரியில்லைன்னு நினைச்சுக்கோங்க. டைம் சரியில்லைன்னா வாட்ச மாத்த முடியுமா என்ன? அதுக்காக முள்ள நமக்கேத்த மாதிரி நம்ம மாத்திக்க முடியாதுல்ல. ஆக்சுவலி அவ உங்களை லவ்வே பண்ணலைங்க, தப்பு உங்களுது. அவ மேல எதுக்குங்க நீங்க தப்பு சொல்றீங்க? தப்பு உங்களோட தான் சார், உங்க மேலதான் தப்பு. நான் இப்போ என்ன பண்றது? ஒரு நல்ல பையன் மாதிரி ஸ்மைல் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். சரி, உங்க பேர் சொல்றீங்களா இல்ல அண்ணான்னு கூப்பிட்டுமா? மேடம், அவரை நீங்க என்ன வேணாலும் கூப்பிடுங்க, ஆனா என்ன மட்டும். பாண்டு அண்ணா, பேசாம வண்டி ஓட்டுங்க. ஆமா, அண்ணான்னு தான் கூப்பிட சொன்னேன். புவன். ராகவி, வீணா போச்சு. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட ஞாபகமா இருக்கட்டும்.